வணக்கம் நண்பர்களே. இந்த நாளில் ரால்ஃப் வால்டோ எமர்சனை நினைத்துக்கிறேன். இந்த மாலையில் அவருடைய நினைவு ஏனோ கிளம்பி வருது. அவருடைய டிரான்ஸ்ஜெண்டரிசம்ங்கிற கொள்கை மேலே எனக்கு பெரிய பற்றுண்டு. இன்றைக்கி அமெரிக்காவில் அதுக்கு பெரிய இடம் கிடையாது. அமெரிக்கன் மைண்ட் செட் அதுலேருந்து ரொம்ப விலகி போயிடுச்சு. அவங்களுக்கு பிராக்மேட்டிசிசம் தான் இன்றைக்கி முக்கியமாக படுது. அவங்க அமெரிக்காவே இன்றைக்கி அயன் ரேண்டால் வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது. அவங்களுடைய பார்வையில் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ப்ரீச்சர், உபதேசகர் மட்டும்தான் எமர்சன். எமர்சன் பேரை சொல்கிறதே ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் தான். பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பாடமாக வச்சாலே ஒரு விஷயம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆகிடுது. ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் புதுசாக படிக்கிறோம். எமர்சனை நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூர்ந்து படித்தேன். கூர்ந்து படிக்கிறதுக்காக மொழிபெயர்ப்பு பண்ணேன். கூர்ந்து படிக்கிறதுக்காக மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பழக்கம். ஒரு வார்த்தையை விட நம்ம விட முடியாது. அப்புறம் நம்ம படிக்கிறது மறந்துடும், நாம் உருவாக்குறது நமக்கு மறக்காது. மொழிபெயர்த்துக்கிட்டால் நாம் நமக்கான வெர்ஷனை உருவாக்கிக்கிறோம், அது ஒருபோதும் மறக்காது. அப்போ எமர்சன் என்கிட்ட, என்னுடைய எமர்சன் என்கிட்ட இருக்கார். குரு நித்ய சேதன்யதி எமர்சனுடைய பெரிய ஃபேன். அவர் சொன்னதுனால நான் ஒரு பெரிய கனவோடு இருந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போன போது என்னோடய முதல் கனவே எமர்சனுடைய வீட்டுக்கு போகணுங்கிறது தான். நண்பர் சிரில் அலஸ் கூட பாஸ்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரால்ஃப் வால்டோ எமர்சன் எஸ்டேட் அல்லது வால்டோ எஸ்டேட்டுக்கு போய் அவருடைய வீட்டையும் அவருடைய மியூசியத்தையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடமும் போயிருக்கேன். இன்றைக்கி அந்த மெமரி என்னை பயங்கரமாக மகிழ்ச்சி அடைய வைக்கும். என்னுடைய ஆதர்ச சிந்தனையாளர்கள் ஒருவர். அமெரிக்காவில் நாங்கள் நடத்தக்கூடிய லிட்டரரி முகாமுடைய பேரே எமர்சன் முகாம் தான். எமர்சனுடைய அந்த டிரான்ஸ்ஜெண்டரலிசம் என்ன பெருமளவுக்கு கவர்ந்த ஒன்று. அதை சொல்லி 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 ஒரு மந்திரமாக நான் மாற்றிட்டு இருக்கேன். நண்பர்களே, டிரான்ஸ்ஜெண்டரலிசம் என்ன? கடந்து போதல், ஆழ்ந்து போதல். எதிலிருந்து கடத்தல், எதிலிருந்து ஆழுதல். நம்மை சூழ்ந்துள்ளவங்க எல்லாம், நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம வடிவமைச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம டிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கு, நம்ம வரையறுத்துக்கிட்டே இருக்கு. நாம் யாரும் நம்மளை சொல்லிகிட்டே இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சுவர் இருந்துச்சுன்னா அந்த சுவர் ஒவ்வொரு நாளும் பார்க்க 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 கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய உளவு நிலையை அது மாற்றும். நம்ம யாருன்னு அதை தீர்மானிக்கும். வேற ஒரு மரம் அங்கே நின்றுச்சுன்னா நம்மளை வேற மாதிரி அதை டிசைன் பண்ணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், சுவர், உறவுகள், சொந்தங்கள், நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்மளுடைய கைத்தொழில் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிட்டே. இப்படி நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணுவோம் நம்ம சூழலில், அதிலிருந்து எல்லாம் விடுவித்து கொண்டு நாம் அடையக்கூடிய ஒரு உருமாற்றத்தை தான் டிரான்ஸ்ஜெண்டரலிசம் அவர் சொல்கிறார். அந்த உருமாற்றம் சாத்தியம்தான். அந்த உருமாற்றம் மனிதனுக்கு அடையக்கூடியது தான் அப்படி எனக்கு தெரியும். நமக்கு இந்திய மரபில் அது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்முடைய குருமார்கள் ஒரு வகையான டிரான்ஸ்ஜெண்டரலிசத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. கைவல்யம், மோட்சம்னா சொல்லப்படுது அதுதான். தூய நிலை, அதீத நிலை. நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றிலேருந்து விடுவித்து விடுவித்து விட்டு நாம் சென்று அடையக்கூடிய ஒரு தூய நிலை, பரிசுத்த நிலை தான் மோட்சம். மோட்சம்னா வீடு பேர், வீடு பேருன்னா உதறுதல், விடுபடுது. அப்போது அந்த மாதிரியான விடுபடுதலுக்கு ஒவ்வொன்றா உதறி போகணுங்கிறது தான் நம்முடைய மரபு சொல்லுது. அதுக்கு ஒவ்வொன்றையும் விடுபடுறதுக்கு விரக்தி, ரக்திக்கு எதிரானது விரக்தி, பற்றுக்கு எதிரானது விரக்தி, அது வேணும்னு சொல்லுது. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டரலிசத்தில் எமர்சன் இயற்கை மேலே பெரும் பற்றை முன்வைக்கிறார். கற்பனையால் இயற்கையை பிரிக்கிறது முன்வைக்கிறார். கற்பனை நம்மளை விடுவிக்கும் அப்படி சொல்கிறார். அதனால தான் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கார். ஆனால் எழுத்தாளர் தான். எனக்கு கற்பனை என்னுடைய கருவி. கற்பனை வழியாக தான் நான் முன்னாடி செல்கிறேன். கற்பனை துறந்து என்னால் போக முடியாது. என் குரு அதை என்கிட்ட சொன்னார். உன்னுடைய தியானம் உன்னுடைய எழுத்து தான். இந்த கலை இலக்கிய உருவாக்கம் என்பது எந்த மெடிடேஷனுக்கு ஒரு படி குறைந்தது கிடையாது என்று சொன்னார். வியாசனுக்கு மோட்சம் உண்டுன்னா வழக்கம் உண்டு அப்படின்னா. ஆகவே நான் இன்னைக்கு ஒரு எழுத்தாளனாக உணரும்போது ஒரு யோகியாக என்னை உணர்றேன். எந்த யோகிக்கும் குறைந்தவன் அல்ல நான். நண்பர்களே, எங்கே வரேன்னா டிரான்ஸ்ஜெண்டரலிசம், எமர்சன் டிரான்ஸ்லேஷன் கற்பனைக்கு அந்த இடத்தை கொடுக்குது. கற்பனை அது ஒரு மகத்தான டிரான்ஸ்ஜெண்டிங் பாத்தாக முன்வைக்கிறது. எமர்சன் இந்த இயற்கையை கற்பனை மூலம் விரித்து விரித்து பெருசாக்க சொல்கிறேன். இந்த உலகத்தை ஒவ்வொன்றா துறந்து போகிறதுக்கு பதிலாக உலகத்தை பெருக்கி பெருக்கி இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு சென்று அடையக்கூடிய ஒரு விடுதலை பற்றி சொல்கிறார். அது எனக்கு மிக உகந்தது. அது சாத்தியம்தான் நான் உணர்ந்திருக்கிறேன். இங்கு நின்று இந்த ஒளிமிக்க மாலையில்
ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் தொட்டு 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 பெருக்கிக்கிட்டே போகிறேன். என்னோட யூனிவர்ஸ் முட்டி விட்டு பெருகுது. இது ஒரு கைவல்ய நிலை தான். அவ்வளோ யூனிவர்ஸ் பெருகும்போது நான் இல்லாமலே அது மட்டும்தான் இருக்குல்ல, அது கைவல்ய நிலை தானே. என்ன ரத்து பண்ணுறதுக்கான வழி என்பது எனக்கு சுற்றியுள்ள உலகத்தை இல்லாமல் ஆக்குவதில்ல, என்னோட சுற்றியுள்ள உலகத்தை மிக பிரம்மாண்டமாக ஆக்குவது. அதுதான் கலை, கலையுடைய வழி அது. கற்பனை என்பது கலையுடைய கருவி. கற்பனை என்பதும் ஒரு மகத்தான விடுதலை மார்க்கம்தான் அப்படின்னு எமர்சன் சொல்றார். அந்த காரணத்தினால எமர்சன் என்னுடைய ஞான குருக்களில் ஒருவர். இந்த நாளை இந்த அந்தி மயங்கும் வெளிச்சத்தில் ரால்ஃப் வால்டோ எமர்சனை வணங்குகிறேன். நன்றி.